ஹாய், குட் ஈவினிங். இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட டாபிக் பேர் வந்து யூ ஆர் நாட் அ சீட்டட் பர்சன். ஸோ சீட்டட் பர்சன் அப்படின்னா ஏமாற்றப்பட்டவர்கள். இப்போது நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்க, ரொம்ப கூட்டமாக இருக்குதுன்னு வைங்களேன். அவங்க வந்து எந்த ஒரு ரெஜிஸ்டரும் மெயின்டைன் பண்ணல. உங்களுக்கு அதாவது இந்த ப்ரையாரிட்டி பேஸில் பேர் எழுதிக்கலை அப்படின்னு வைங்களேன். உங்களோட ஒரு நபரோ இல்லை உங்களுக்கு அப்புறமா ஒரு நபர் வந்திருப்பார். அப்போது அவருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும் நீங்கள் அவருக்கு முன்னாடி வந்துட்டீங்க அப்படின்ட்டு. 2 பேருமே ஒரு 45 மினிட்ஸ் வெயிட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். அப்போ டக்குன்னு ஒரு இன்ஸ்டண்ட்டில் அடுத்தது யார் போகணுங்கிறதுல அவர் போயிடுறாரு. அப்போ உங்களுக்கு ஒரு ஏக்கம் வரும்ல, ஐயோ நம்ம தானே ஃபஸ்ட்டு வந்தோம், அவர் எப்படி உள்ளே போகலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வரும் இல்லையா? இந்த விஷயத்தை நம்ம 2 கோணமாக பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளை விட அவங்களுக்கு ஒரு அவசரமான ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். கண்டிப்பாக அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் நீங்கள் தான் முன்னாடி வந்திருக்கீங்க அப்படின்னு. பட் அவங்க நம்மளுடைய ஸ்டேஜை வாட்ச் பண்ணிவிட்டு அவங்கள விட நமக்கு தான் கொஞ்சம் ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்ட்டு கூட அவங்க உள்ளே போயிருக்கலாம். இது ஒரு பாசிட்டிவான ஒரு மொமெண்ட். அப்போ நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பட் இதே ஒரு நெகட்டிவான ஒரு ஆங்கிளில் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்ட்டு. பட் நம்மளுடைய ஒரு அந்த வித்தின் செகண்டு அட்டென்ஷன் இல்லாத இதை யூஸ் பண்ணிவிட்டு அவங்க நமக்கு முன்னாடி போயிடுறாங்க அப்படின்னா அது ஒரு தவறான பயிற்சி. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அந்த செயல்பாடு அப்படிங்கிறது நமக்கு ஒரு பயிற்சியாக தான் அமையுது ஆச்சுங்களா? அப்போ அவர் அவருக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சும் ஒரு தவறான முயற்சிகளையும் பயிற்சிகளையும் ஈடுபடுறாரு இல்லைங்களா? அது அப்போ அவருக்கு தோணாது. அவருக்கு சக்ஸஸ் தான் இல்லைங்களா, நமக்கு ஃபெயிலியராக தான் இருக்கும். பட் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இன்ஸ்டன்ஸில் இதே ஒரு முயற்சியும் பயிற்சியும் அவர் எடுத்து கண்டிப்பாக ஒரு ஃபெயிலியர் சந்திப்பார். ஏன்னா இது ஒரு தவறான பயிற்சி இல்லையா? நமக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம தான் ஏமாற்றிட்டு போய் நமக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? ஃபர்கிவ்னஸுங்க, விட்டு கொடுத்துருக்கோம் தெரியுங்களா? அது ஒரு பெரிய மாண்பு என்னங்க. இன்னொன்று நிதானம், பொறுமை. ஸோ அந்த இடத்துல நம்ம எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அதுவும் ஒரு பயிற்சி தாங்க. ஸோ அந்த பயிற்சி நம்மளை ஒரு நல்ல பாதைக்கு லீட் பண்ணி கொண்டு போகும். ஸோ அந்த இடத்துல யார் ஏமாந்துருக்காங்க யோசிச்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.